மார்னிங் गाइस இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெஹிக்கிள் டாடா எக்ஸா பார்த்தோன்னா இன்னைக்கு ஒயரிங் கம்ப்ளைண்ட்காக நம்ம கிட்ட வந்திருக்கு. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் லைட் சிம்பிள் க்ளோ ஆகும். இது எதனால ஸ்டாண்ட் பையா க்ளோ ஆகுதுன்னு செக் பண்றதுக்கு நம்மளுக்கு ஸ்கேனர் தேவை. வெஹிக்கிளை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி பார்த்ததுல டிடிசி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. எக்ஸால பார்த்தோன்னா ஹெலியோட ஸ்மெல் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அதுக்காக ஒயரிங்கை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல பேட்டரிக்கு பேக் சைடில் வர ஒயரிங் பஞ்சை வந்து எலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கடிச்சு வச்சிருக்கு. இதனால தான் டிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசி இல்லாமல் பல டிடிசி காமிக்குது. இந்த ஒயரிங் எல்லாமே ஜாயின் பண்ணி பக்காவாக சால்ட்ரிங் வச்சாச்சு. சால்ட்ரிங் வைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கீ ஆன் பண்ணோன்னே சர்வீஸ் லைட் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுல கிளஸ்டரில் எந்த ஒரு சிம்பிளும் காட்டலைன்னாலே எல்லா ஃபால்ட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஒயரிங் கம்ப்ளீட்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். எப்பவும் போல் ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அது கூடவே ஆயில் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் மற்ற ஃபில்டர்ஸ்லாம் செக் பண்ணி சேஞ்ச் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம செக் பண்ண போகிறது ஏர் ஃபில்டரை செக் பண்ணி பார்த்ததில் அது ஃபுல்லாகவே சோக் ஆயிருக்கு. அதுக்காக நியூ ஏர் ஃபில்டர் தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்போதுமே ஆயில் சர்வீஸ் பண்ணும்போது ஏர் ஃபில்டரை மஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். அடுத்து பார்த்தோன்னா ஏசி ஃபில்டர் பார்த்தோன்னா ரீயூசபிள். ஸோ அதை க்ளீன் பண்ணி பக்காவாக டஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஃபிட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபில்டருமே பக்காவாக ஃபிட் பண்ணதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தோம், ஆயில் சூப்பராக ட்ரெயின் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆயில் ஃபில்டரையும் ட்ரெயினேட்டையும் லாக் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ண கையோட வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 to 10 minutes ஹைடில் ரன் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் நல்லா இருந்தது. அப்புறம் என்ன வெஹிக்கிளோட ஸ்டாப் லைட் ஹெட்லைட்லாம் கரெக்டாக க்ளோ ஆகுதான் செக் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பக்காவாக சூப்பராக ஒர்க் ஆச்சு. வெஹிக்கிளோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. வேற ஒன்றும் இல்லை, டெஸ்ட் ட்ரைவ் தான். வெஹிக்கிளை ஓட்டி பார்த்ததுல வெஹிக்கிள் சூப்பராகவே இருந்ததுனால கஸ்டமர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு சூப்பராக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா செக்ஸாக வச்சிருந்தாங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.